ஓகே. நார்மலா நம்ம வந்து 2 மாசமா ஐசிடி கான்செப்ட் ஃபுல்லா கத்துக்கிட்டோம். ஓகேங்களா? தேவைப்படுற ஓகே ஜி. அளவு கத்துக்கிட்டோம். அத ஓகே ஜி. ஒரு செக்லிஸ்ட்டா ரெடி பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஏதோ தானோன்னு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே ஓகே ஜி. நாம ஒரு ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட்டே போடுவோம். ஓகே. எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டே டைம் ஃப்ரேம் போயிடணும். ஓகேங்களா? நீங்க ஓகே ஜி. வீக்லி போறது நல்லதுதான். அட்லீஸ்ட் ம். டேவாவது ஃபர்ஸ்ட் போயிடணும். எதுக்காகனா ஐஆர் அண்ட் இஆர்க்காக தான். ம். ஐஆர் அண்ட் இஆர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே ஜி. சீன் வீக்லி ஆர் டே டைம் ஃப்ரேம். ஓகே. அதுக்கு அடுத்தது ஐஆர்எல் இஆர்எல் இருக்கு இல்ல. ஓகேங்களா? இல்லைன்னா வந்துருங்க, ஓகே. விட்டுருங்க. ஓகே டெய்லியும் இல்ல ஓகே. வீக்லின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ம். அதாவது ஐஆர்வா என்னன்னு சொல்லிட்டு ஹையர் லோ ஹையர் ஐயா இல்லை லோவர் ஐயான்னு பார்த்தோம்னா 4 ஓகே ஹவர் ஜி. டைம் ஃப்ரேம்ல. ஓகே. இது 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ம். ஓகே ஜி. சரி, அடுத்தது மார்க் த பீரியட் இன் 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகே ஜி. ஓகேங்களா? ஓகே. எப்போவுமே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இது ஆக்சுவலாக ஓகே. ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்க சொல்றேன்னா உங்களுக்கு தான் தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஹையர் ஐல இருக்கா ஹையர் லோல இருக்கா, இல்ல லோவர் ஓகே. ஐல இருக்கா லோவர் லோல இருக்கா, அதாவது பைல இருக்கா செல்ல இருக்கான்னு உங்களுக்கு தானே தெரியும் பார்க்கும்போது. ஆமா ஜி. ஸோ அவன் பைல இருக்கானா டிஸ்கவுண்ட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே ஜி. செல் மார்க்கெட் இருக்குன்னா அந்த ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. ஓகே ஜி. அப்புறம் தான் நீங்கள் பிடிஆர்எஸை மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமே. மார்க் பிடிஆர்எஸ் இன் 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இதில் மார்க் ஓகே. பண்ணுறேங்க. ஓகே. அதில் மார்க் பண்ணும்போது ம். ஓபி அண்ட் பிபி மட்டும் தான் உங்களுக்கு, சாரி, ஓபி அண்ட் எஃப்இஜி மட்டும் தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கும். பிபி ம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வராது. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அதை. ஓகே ஜி. அதே மாதிரி மார்க் ஈக்குவல் ஐஸ் ஆர் ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸ். இது நீங்கள் நார்மலாக டே அண்ட் 4 ஹவரில் பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஜி. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நல்லா ஹோல்ட் பண்ணலாம். நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். அதாவது ஓகே. நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்காது, குவாலிட்டியான ட்ரேட் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஜி. ஆனால் ஐயர் டைம் நம்ம ஸ்ட்ரென்தனாக இருக்கும்போது 15 மினிட் பார்த்து நம்ம பயிட தேவையில்ல. நான் என்ன ஓகே. சொல்லியிருக்கேன், ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அது பை ம். மார்க்கெட்டா செல் மார்க்கெட்டான்றது ஸ்ட்ரக்சரும் தான் சொல்லணும். பை செல்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஹையரே ஹையர்லோ இருக்கா, லோரே லோர்லோ இருக்கா, அதான் வேணும். ம். ஓகேங்களா? சரி, அது ஓகே. இருக்கிறத நீங்க 4 ஹவர்ல பார்க்கலாம், இல்லை 1 ஹவர்ல பார்க்கலாம். எதுக்கு நான் ரெண்டும் சொல்றேன்னா, ம். சம்டைம்ஸ் 4 ஹவர் கிளாரிட்டியே இருக்காது, 1 ஹவர் கிளாரிட்டி நிறையவே இருக்கும். சம்டைம்ஸ் 1 ஹவர்ல வந்து கன்சல்டேட் இருக்கும், அது 4 ஹவர்ல பார்த்தா கன்சல்டேட்டிவே தெரியாது. உங்களுக்கு நல்லா இருக்கும் 4 ஹவர்ஸ். அதனாலதான் நான் மாத்தி மாத்தி பார்க்க சொல்றது. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஓகே அடுத்தது ஜி. நீங்க பார்க்கறது ட்ரேடு எடுக்கிறதுக்காக தான். ஓகேவா? அப்ப ட்ரேடு எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இங்கெல்லாம் ஓபி பிபி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி நான் எடுத்தோன்னே அதை ஓபி பிபி பிடிஆர் பாருங்கன்னு சொல்லிட்டா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா ஓகே. கண்ணில் டக்குனு எஃப்இஜி கிடைச்சா அந்த எஃப்இஜி மார்க் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க, அது ப்ரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கா, கடைசியாக தான் ஞாபகம் கூட ஃபிபு போடணும்னு. அதனால நான் ஓகே. ஃபர்ஸ்டே ஃபிபு போட்டு செக் பண்றேங்கன்றேன். செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே நீங்க, போ. ஆமா ஃபர்ஸ்டே போடுங்க. ஓ, நீங்க எஃப்இஜி அதெல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் ஓகே தான். ம். அது செல்லுனா ப்ரீமியம்ல இருக்கா, பைனா டிஸ்கவுண்ட்ல இருக்கா, பிபி மட்டும் தான் அப்படி வராது. ஓகேங்களா? ஓகே ஜி. சரி, அதான் அடுத்தது மார்க் பிடிஆர்எஸ் 4 ஹவர் 1 ஹவர். அதுவும் எதுக்காக கொடுக்குறேன்னா, சம்டைம்ஸ் 1 ஹவர்ல பிடிஆர்ஏவே இருக்காது, 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேங்களா? ஓகே ஜி. ஒன்றும் இல்லை, நீங்க பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரையும் பாருங்க, ஒரு 4 ஹவர் எஃப்இஜில தான் இருந்தது ஜிபிபி யூஎஸ்டி தொட்டுட்டு. இப்போ மார்ச் 3ஆம் தேதி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற உடனே அந்த 4 ஹவர் எஃப்இஜில இன்னொரு வாட்டி ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு தான் இன்னி வரையும் மேலே நிற்கிறான். நான் காமிக்கிறேன் நான் சொன்னது இப்போ. சரிங்களா? ஓகே. ஓகே ஜி. அடுத்தது டிபினா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அங்கே சிங்கிள் லோ தான் இருக்குன்னா அதை மட்டும் டார்கெட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவலைஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. டார்கெட் பண்ணும்போது விக்கு பெருசா இருக்குன்னா விக்குல எடுத்துட்டு போயிட்டு வைக்க கூடாது, உங்க டிபி அதோட பாடியில வைக்கணும், கேண்டில் பாடியில். ஆமா ஜி. ஓகே. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும் மார்க்கெட். ஆமா ஜி. விக்குக்கு போகுமான்றது யாராலும் ஷுவரா சொல்ல முடியாது.
போகும்போது பார்த்துக்கலாம். வர ப்ராஃபிட்டை எடுத்துக்கணும். இல்லாத ஒன்றுத்துக்காக நம்ம யோசிச்சு வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஜி. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே 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 ஜி. அடுத்தது நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்னா போயிட்டு எம்எஸ்எஸ் பிடிஆர்ஏ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. 15 மினிட்ல நீங்க எக்ஸிக்யூஷன் பண்ண போறது வந்து கன்ஃபார்மா கில் ஜோனா மட்டும்தான் இருக்கணும். ஓகே ஓகே. வேற எந்த டைமும் பார்க்காதீங்க. ஓகே ஜி. எல்கேஎஸ் என்ஒகேஎஸ் அவ்வளவுதான். ஏஷியன்லாம் கிடையாது. நியூயார்க் கில் ஜோன், லண்டன் கில் ஜோன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஜி. கில் ஜோன் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஜி. சி டேட்டா, அதாவது மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ரோஸ்னா நான் மேக்ரோ டைமிங் சொல்ல, டைமிங்ஸை சொல்ல, நான் சொல்றது வந்து ஆமா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நியூஸை சொல்றேன். ஆமா ஜி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து சி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு போட்டுறேன். ஓகே ஜி. இதை பார்த்துட்டு அப்படின்னா நீங்க எம்எஸ்எஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க எம்எஸ்எஸ் பிடிஆர் எல்லாம் பார்த்துடுறீங்க, அது கில் ஜோனா இல்லை என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட். சரி, இப்போ எம்எஸ்எஸ் பிடிஆர் கில் ஜோனோட பார்த்துட்டேன். அந்த நேரத்தில் டேட்டா இருந்ததுன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. டேட்டா இருந்தா புரியுதுங்களா? இப்போ ஆமா, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஃபண்ட் தான் நம்ம இப்போ எடுக்க போறோம். ஃபண்டட் அக்கௌண்ட் தான் எடுக்க போறோம். ஃபண்டட் அக்கௌண்ட்ல நியூஸ் கரெக்டா உங்களுக்கு 6:30 மணிக்கு வருதுன்னா நியூஸுக்கு பிஃபோர் 5 மினிட், நியூஸ் வந்து ஆஃப்டர் 5 மினிட் நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது 6:30 நியூஸ்னா 6:26 6:35 வரையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த 10 நிமிஷம். அப்போ நீங்க டேட்டா பார்த்ததுன்னு அதில் மாட்டாம இருப்பீங்க. ஏன்னா நியூஸ் மாத்தி விட்டு அடிக்கலாம். நீங்க எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு பயங்கரமா வச்சுட்டீங்க. 4 hour 1 hourலாம் மார்க் பண்ணிட்டீங்க. 15 மினிட்ல நீங்க கில் ஜோன் பார்த்து எம்எஸ்எஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. ஓகே. நம்ம நியூஸ் செல்ல இருந்ததுன்னா நீங்க எடுத்த பை வேஸ்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அங்க நல்ல மார்க்கெட் ஏமாறும். அதனாலதான் சொல்றேன், ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ஆஃப்டர் நியூஸ் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த நியூஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்ட பிறகுதான் எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர்ஏயின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 15 மினிட் தான் ஜி. ஓகே. அப்படி இல்லைன்னா தான் 5 மினிட் பண்ணும். 5 மினிட்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் இருக்குதுன்ற பட்சத்துல எஸ்எம்டி கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன். கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா எஸ்எம்டி பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அந்த நேரத்துல பார்க்க தெரியாம பார்த்தும் எதனா மார்க் பண்றாதீங்க, எஸ்எம்டி விட்டுருங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண வரும். நான் உங்களுக்கு எங்கன்னா இருக்கா நான் காமிக்கிறேன். இப்போ நேற்று கூட எஸ்எம்டி இருந்தது, நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் கிளியரா? ஓகே ஓகே. இது எதனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இன்னொரு டவுட் ஜி. லெட்ஸ் சே இப்போ நம்ம 4 hour நம்ம ஹைஸ் மார்க் பண்றல ஜி. லெட்ஸ் சே இந்த ஹையை இன்னும் மார்க்கெட் தொடரல, சரிங்களா? மார்க்கெட் கீழ தான் இருக்குன்னு வெச்சீங்களேன். ஓகே. நான் எப்பவே போயிட்டு நான் 4 hour மார்க் பண்ணிட்டு வரணுமா அப்படி கேக்குறேன். நீங்க மார்க் பண்ண ஹைஸ மார்க்கெட் தொடாம அது உள்ளே சுத்திட்டு இருக்குன்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதான். அது இன்சைட் ரேஞ்ச். ஒரு பெரிய ஒரு லோக்கும் ஹைக்கும் நடுவுல தான் மார்க்கெட் சுத்துதுன்னா அதன் பேர் தான் சீக் அண்ட் டெஸ்ட் இல்ல கன்சல்டேஷன் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அங்க ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப அங்க எப்படிதான் நான் ட்ரேட் பண்றதுன்னு எனக்கு கேட்டீங்கன்னா 1 hour 15 மினிட்ல மட்டும்தான் எதனா கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பெரிய ஐஸ் அண்ட் லோஸ் உள்ள மாட்டிக்கிட்டீங்க. ஓகேங்களா? அது நல்லா பெருசா இருந்ததுன்னா ட்ரேடபிள் கன்சல்டேஷன். இப்ப உங்களுக்கு எப்படி சொன்னா ஜிபிபி ஒரு கன்சல்டேஷன் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 to 1500 பாயிண்ட்ல கன்சல்டேஷன் ஆச்சுன்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தாராளமாக ட்ரேட்ஸ் கிடைக்கும். அது கன்சல்டேஷன் கூட அது வந்து சீக்கிரம் டெஸ்ட் பெரிய கன்சல்டேஷனா இருக்கும், ட்ரேடபிள். இதுவே அது ஒரு 400 to 800 பாயிண்ட்ல மாட்டிச்சுன்னா ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 4 hourல பண்ணவே முடியாது. நீங்க 1 hourல தான் வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மாட்டிக்கிட்டு அப்படிதான் இருந்தது 2 வாரமா. February 14 to February 28 வரைக்கும் 2 weeks அப்படிதான் இருந்தது மார்க்கெட். ஈவன் அது இயும் அப்படிதான் இருந்தது, ஜியும் அப்படிதான் இருந்தது. காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? சரி ஜி, இவ்வளவுதான். 1 day வீக்லி ஹையர் அண்ட் இயர்னு மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஐஸ் அண்ட் லோஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சும்மா. ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரீமியம் டிஸ்கவுண்ட் நோட் அவுட் ஜி. பிரீமியம் டிஸ்கவுண்ட் லெட்ஸ் சே நம்ம என்ட்ரி போடுறல ஜி, அந்த டைம் நம்ம பிரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கறோம். ஓகே, பட் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து தான் வரணும்ன்றீங்களா? பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஹையர் டைம் பார்த்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே. நீங்க என்ட்ரி போடுறதுல ரெண்டாவது தான். ஹையர் டைம் ஃப்ரேம்லயே உங்களுக்கு அங்க செக் வச்சிட்டானா நீங்க எதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் வர போறீங்க? ஹையர் டைம் ஃப்ரேம்லயே அது பிரீமியம்லயே இல்ல டிஸ்கவுண்ட்டே இல்லனா நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் வரதே பிரயோஜனமே இல்லை. அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்க பார்க்கும்போது 100% நான் சொல்றேன் பாருங்க, லோவர் டைம் ஃப்ரேம்ல மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட். நீங்களே பார்த்திருப்பீங்க, எம்எஸ்எஸ் கிடைக்கிற இடத்துல கம்பல்சரி பிரீமியம் டிஸ்கவுண்ட் தான் பிடிஆர் இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் தான் இருக்குது. அது எப்பனா ரேஞ்ச் நல்லா பெருசா ரொம்ப வாலடைலா இருப்பான் பாருங்க 15 மினிட், அப்பதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அப்ப மட்டும் தான் நீங்க ஃபிபு போடுற மாதிரி வரும். நான் அது எல்லாமே நான் காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் நீங்க எம்எஸ்எஸ் நான் மாத்தும் போது
பெருசா எதுவும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அது பார்த்தாலே தெரியும் அது ஹைல தான் இருக்கு லோல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேங்களா, ரொம்பலாம் மாறாது. அது எப்போ நம்மளுக்கு கிளியரா வேணும்னா பிபி மார்க் பண்ணுவோம் பாருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிபி ஒரு லெக்சர் எடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆல்ரெடி கீழே இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ்ல ஓபிஆர் எஃப்இஜி தொட்டுட்டோம்னா அங்க நம்ம என்ட்ரி எடுக்கல. அப்படி என்ட்ரி எடுக்கலன்னும் போது நம்மளுக்கு மார்க்கெட் மேல போது வச்சுக்கோங்களேன், அப்ப பிபி நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோல உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எஃப்இஜி பைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு பிபி இருந்ததுன்னா நீங்க பிபி எடுக்கிறதோட நீங்க எஃப்இஜியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போலாம் தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அந்த பிபிக்கும் அந்த ஓபிஆர் எஃப்இஜிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கணும். உங்களுடைய ஓபி எஃப்இஜி பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கணும். அதே இடத்துல பிபி இருந்தா நான் அதுக்கு பிபி எடுக்கணும். பிபியோட கிரைட்டீரியா அது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் சொன்னேன் பிபி வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் பிபி வந்து எனக்கு தெளிவா புரியலன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் எதனா ஒண்ணுத்த மாஸ்டர் பண்ணுங்க. ஒரு எஃப்இஜி நல்லா எடுக்க கத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஓபியை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, அப்புறம் பிபிக்கு வாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஓபி பிபி சாரி இந்த ஓபி எஃப்இஜி மட்டும் நீங்க எடுத்துட்டே இருக்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது இல்ல அங்க செட்டப் வந்து ஓபி வரும் எஃப்இஜி வரும் சொல்லிட்டு. அப்புறம் நீங்க பிபி பிராக்டிஸ் பண்ணும்போது இன்கேஸ் அங்க எல்லாமே மூணு இருக்குது வச்சுக்கோங்களேன், பிபியும் இருக்கு ஓபியும் எஃப்இஜியும் இருக்குன்னா நீங்க தான் ஆல்ரெடி ரொம்ப நாளா ஓபியும் எஃப்இஜியும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ உங்களால அங்க சொல்ல முடியும்ல இந்த பிபி ஃபெயிலியர் ஆகும் ஓபி எஃப்இஜி தான் போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த செட்டப் பார்த்து பழகுறீங்கல்ல. ட்ரேடிங்னால எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜி. நான் டீச் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் நான் எவ்வளவு முடியுமோ என்னோட ஃபுல் நாலேஜை கொஞ்சம் நல்லா யோசிச்சு வச்சு உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஆனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் நான் வந்து உங்களோட ட்ரேடிங்னே சொல்ல முடியும். நான் சொல்லி கொடுத்தது ட்ரேடிங் சும்மா நான் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ப்ராஃபிட்ஸை கெயின் பண்றது உங்க கையில தான் இருக்கு. அதுல வேணா நீங்க திருப்பி டவுட் கேளுங்க, அதை நான் சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறீங்க புரியல டக்குன்னு கேட்கலாம், அதான் ப்ரோ நீங்க என்ன கேட்கறீங்களோ எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா அங்க எக்ஸிக்யூட் பண்றது உங்களால தான் முடியும். ஆமா, அதனால நீங்க ஒரு நாளும் என்ட்ரி ஒரு ட்ரேட் எடுத்து முடிக்கிறீங்க, அது டெமோவோ இல்ல நீங்க ரியலோ ஏதோ ஒண்ணு ஜேர்னல் பண்ணணும். ஜேர்னல்னா இன்னைக்கு வந்து 4 hour ட்ரெண்ட் பைல இருந்தது, நான் 4 hour டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய எஃப்இஜில மார்க்கெட் ரீச் ஆனோடனே 15 minute எம்எஸ்எஸ் பார்த்தேன், நியூயார்க் கில் ஜோன்ல நியூஸ் இல்ல, எம்எஸ்எஸ் பார்த்தா அந்த எம்எஸ்எஸ்லயே எனக்கு எஃப்இஜி தான் திருப்பி கிடைச்சது. அது எனக்கு வந்து ஒரு அரிசோனா டைம்ல காலைல ஒரு 7:30 மணிக்கு தொட்டுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எனக்கு மேக்ரோஸ் வருது, மேக்ரோஸ்ல அந்த என்ட்ரி கொஞ்சம் நல்லா போச்சு, ஒரு 4 hour எனக்கு கிடைச்சது. நான் எங்க டிபி வச்சிருந்தேன்னா ப்ரீவியஸ் 15 minute ஐயா தான் நான் வச்சிருந்தேன். இது ஜேர்னல். ஓகேங்களா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன், எவ்வளவு ரிவார்ட் பண்ணேன், இதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும். எழுதிட்டு இந்த ட்ரேட் ஏன் நான் எடுத்தேன்றத வந்து திருப்பி ஒரு வாட்டி, ஏன்னா அப்பதான் லாஸ் பண்ணும்போது நீங்க எந்த ட்ரேட் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னல் படிச்சா. அப்ப நம்ம ப்ராஃபிட் பண்ணதெல்லாம் இந்த ட்ரேட்ஸ் தான், அதனாலதான் இது எடுத்திருக்கோம். நம்ம லாஸ் பண்றதுலாம் இந்த ட்ரேட் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கும்ல கடைசியில. நீங்க ஓபிபிபிஎஃப்இஜி எழுதி வைக்கிறது மேட்டர் இல்ல, ஏன் எடுத்தேன் ப்ராஃபிட் ஆச்சு, ஏன் எடுத்த லாஸ் ஆச்சு, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். அதுதான் இன்னும் மெயின். ஓகேங்களா, அது வந்து கண்ணு பார்க்க பழகிடும். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த நோட்ல எழுதுறதுலாம் தேவைதான், ஏன்னா எல்லாமே உங்க மூணு ஞாபகம் வச்சுக்க முடியாது புது ஃபீல்டு. இவ்வளவுதான், இதான் ட்ரேட் பிளான். சரிங்களா, இதுக்கு அடுத்தது இது டெக்னிக்கல் செக்லிஸ்ட். ஓகே, மெயின் செக்லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீக்குக்கு வந்து இதான் சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. ஓகேங்களா, கரெக்டா இருக்கும், அது உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும், மாறாது. ட்ரம்ப் பேசுறது விட்டுருங்க, அது நான் சொல்ல முடியாது, அவன் என்ன வேணாலும் பேசுவான். ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மாசம் பிறகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்னாலே உங்களுக்கு வந்து மெயினா ஞாபகம் உங்க மண்டையில ஓடினே இருக்க வேண்டியது ஒரே நியூஸ் தான், என்எஃப்பி எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. அது லேபர் டேட்டா, ஜாப் மார்க்கெட் டேட்டா, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, என்எஃப்பி டேட்டா எல்லாமே ஒண்ணுதான், பேரு தான் அப்பத்தான சொல்லுவானுங்க. சரிங்களா, எல்லாமே ஒண்ணுதான். அந்த என்எஃப்பியோட சேர்ந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்துடும். 3 நியூஸ் வரும், எவ்வளவு சம்பளம் வரும்ன்றது வரும், அதை விட்டுருங்க. அது ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங்ஸ்னா அது கிட்டத்தட்ட கூலி மாதிரி, அது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு. எனக்கு இங்க மெயின் பாத்தீங்கன்னா என்எஃப்பி, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ஃப்ரைடே. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். என்ன ஃப்ரைடே நான் சொல்றேன்னா மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மட்டும் தான் வரும், வேற எப்பவுமே வராது. ஓகே, அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு மந்தோட ட்ரெண்டை வந்து செட் பண்றதுக்கு உதவும். அந்த டேட்டா ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா அப்ப மார்க்கெட் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த டேட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி இந்த பாருங்க, இந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் எப்படி மேக் பண்றாங்கன்னா ஒரு 300 பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்பாங்க. இருக்கு பாருங்க, சர்வே ஆஃப்
about 300 purchasing managers which ask us responded to the rate relative level of ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் கண்டிஷன். அதுல எந்தெந்த மெட்ரிக்ஸ்ல அந்த பிசினஸ் கண்டிஷனை மெஷர் பண்றாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, ப்ரொடக்ஷன், ஏன்னா மேனுஃபேக்சரிங்ல நியூ ஆர்டர்ஸ் வருதா, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பிரைஸ், சப்ளை டெலிவரிஸ், இன்வென்ட்ரிஸ் எவ்வளவு வச்சிருக்கான், ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கான். ஓகேங்களா, இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ இது எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாக்கு ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு தானே, இது நம்ம உதவும்ல. இந்த டேட்டா எப்பவுமே 50 above இருக்கணுமா. above 50.0 இண்டிகேட்ஸ் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பான்ஷன், பிலோ இண்டிகேட்ஸ் கான்ட்ராக்ஷன். அது என்ன 50னா இங்க இருக்கு பாருங்க, ப்ரீவியஸ் 50.9, ஃபோர்காஸ்ட் 50.6, ஆக்சுவல் 50.3. கம்மியா தான் வந்திருக்கு. அவனா சொல்றான் ஃபோர்காஸ்ட் 50.6 வரணும்ன்றான், அது 50.3 தான் வந்திருக்கு. ரொம்ப மோசம் அது. ஓகேங்களா, வீக்கெண்ட் பாரு யூஎஸ்டி தான், யூஎஸ்டி வீக் ஆயிடும், இயூஜி ஸ்ட்ரென்த் தான் ஆகும். இது ஓகே. 50 above வந்து என்னன்னா போட்டி போட்டுச்சு, அது கவனிங்க, நான் வேணான்னு சொல்ல. சம்டைம்ஸ்னா இந்த 48, 47, 49 வந்துடும் டேட்டா. அப்ப ரொம்ப மோசம்னு அர்த்தம். அப்படி சொல்றேன் நான், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து வீக்கனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ்ல தான் நிக்கிறானுங்க. 50.3 ஒரு எட்ஜ் தான், புரியுதுங்களா. ஏதோ கொஞ்சம் பரவாயில்லப்பா, லாஸ் பண்ணாம இருக்கானா அப்படின்ற மாதிரி தான் பேச்சு. அடுத்தது டியூஸ்டே எதுவும் கொடுக்கல. இங்க பாருங்க, ஏடிபி நான் எம்ப்ளாய்மெண்ட், இங்க நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கும் ஃப்ரைடே, இங்க ஏடிபி நான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இதான் மறந்துடுவானுங்க நிறைய பேர். வெனஸ்டே போய் என்ன நினைச்சுப்பானுங்க, இது வேற. இது என்னன்னா பிரைவேட் செக்டரை மட்டும் சொல்லுவான் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, எஸ்டிமேட்டட் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் டியூரிங் த ப்ரீவியஸ் மந்த். அது ஓகே. யார சொல்றான், எக்ஸ்க்ளூடிங் த ஃபார்மிங் அண்ட் கவர்மெண்ட். ஃபார்மிங் எடுத்துட்டா கவர்மெண்ட்டையும் எடுத்துட்டா, அப்ப வேலை செய்யறது தனியார் தானே, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் அது. சரிங்களா, அது ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. 186 போன மாசம், இந்த மாசம் அவனுக்கு கணிச்சது 141 வரும்னு பார்த்தா, ஆனா அது 77 தான் வந்துருக்கு. ஓகேங்களா, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதான் நீங்க அப்படியே நோட் பண்ணே வாங்க, இங்கேயும் யூஎஸ்டி வீக்கா தானே இருக்கு, இங்கேயும் யூஎஸ்டி வீக்கா தான் இருக்கு. இப்ப அடுத்தது ஐஎஸ்எம் சர்வீசஸ், இது மேனுஃபேக்சரிங், இது சர்வீசஸ். சரி, அப்போ சர்வீசஸ்னா எத்தனை மேனேஜர் கிட்ட போய் கேட்பான், அதே மாதிரி 300 பர்ச்சேசிங் தான் கேட்பான். ஓகேங்களா, சர்வீஸ் மேனேஜர் கிடையாது, அதே பர்ச்சேசிங் மேனேஜர் கிடையாது, டேட்டா எடுப்பானுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 50 above இண்டிகேட் பண்ணணும் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பான்ஷனுக்கு. சரி, இது ஓரளவு நல்லா இருக்கு. சர்வீஸ் செக்டர் கொஞ்சம் ஓகே, ஏன்னா 52.5 போல 53.5 வந்திருக்கு. ஓகேங்களா, சோ அப்போ சம்திங் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஜாப் இல்ல, சர்வீஸ் செக்டர்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது யூரோ வந்து அது இருங்க நான் சொல்றேன். இங்க பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், ஐஎஸ்எம் சர்வீசஸை காட்டிலும் எப்பவுமே வார வாரம் வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை மணி வரது அன்எம்ப்ளாய்மெண்டா எவ்வளவு பேர் இருக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணீங்க தானே உங்க யூஎஸ்ல, அது கம்மியா இருக்குது தான் நல்லது. என்னைக்குமே ஒரு நாட்டுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் கம்மியானாதான் ஸ்ட்ரென்தன் ஃபார் கரன்சி, அதிகமானா வீக்கன் ஃபார் கரன்சி தான். ஓகேங்களா, கம்மியா இருக்கு, அதான் கிரீன் கலர்ல இருக்கு. சரிங்களா, இது கொஞ்சம் நல்லது. ஓகே, இது வரைக்கும் பார்த்த டேட்டாலேயே 3 டேட்டால இது ஒரு டேட்டா தான் நல்லா இருக்குது. அப்போ இந்த வாரத்தை நம்ம எப்படிதான் சூஸ் பண்றதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நியூட்ரலா தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் செக்டார் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கு, சர்வீஸ் செக்டார் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே மாதிரிதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஓகேங்களா, இங்க 34 நின்றுருக்கு, இங்க 21 வந்தது, இதெல்லாம் நார்மல் தான், ஹியூஜ் டேட்டா டிஃபரன்ஸ் கிடையாதுன்ற. ஓகே, மேபி கொஞ்சம் ஸ்ட்ரென்தனா இருக்கு, ஆனா வந்து இது கன்ஃபார்மா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆவாலாம் சொல்ல முடியாது, நியூட்ரலா தான் இருக்கான். இப்படிதான் நாங்க யோசிப்போம் ட்ரேட் பிளான் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து. இப்போ இந்த ஆக்சுவல் டேட்டாவே இல்லைன்னா வெறும் இந்த ஃபோர்காஸ்ட்டை மட்டும் வச்சு சண்டே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், மண்டே என்ன ஆகும், டியூஸ்டே என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்ப இதெல்லாம் ஆயிட்டே வரும்போது மறுநாள் டேட்டா ஒரு ஆட் ஆன் ஆகிட்டே வந்துட்டே இருக்குல்ல. இப்ப நான் இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு இந்தியாவில் ஃப்ரைடே. சரிங்களா, இப்ப என்எஃப்பி ட்ரேட் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு, ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ், இது பாருங்க, நீங்க இதையும் படிங்க. சேஞ்ச் இன் த பிரைஸ் பிசினஸ் பே ஃபார் லேபர் சொல்லணும், அதாவது லேபரோட பேயிங் தான், அது பேமெண்ட் தான், அது பேரோல். எக்ஸ்க்ளூடிங் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி வராது, எப்பவுமே ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி வராது. சரிங்களா, சரி, இது ஒண்ணு. ஏன்னா இதுதான் வந்து அவன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவான்றத குறிக்குது, வேலைக்கு போறவனுக்கு இது. ஓகேங்களா, ஏன் வந்து என்னைக்குமே என்எஃப்பி பெருசா பேசுறாங்கன்னா, இந்த ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ் ஆல்ரெடி வேலைக்கு போறோம் எவ்வளவு வாங்குறான் அப்படிதான்.
வேலைக்கே போகாம எவ்வளவு பேர் இருக்கிறான். ஓகே, அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலைக்கே போகாம இருக்கிறது. சரி, அப்போ போனவன் அதாவது வேலை இருக்கா இல்லையான்னு சொல்றதுதான் வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? வேலை இருக்கா இல்லையானா முடிஞ்சு போச்சு கதை, எதுவுமே சொல்ல முடியாது. எக்கனாமி பத்தி தெளிவா சொல்லிடலாம். அப்புறம் தான் நீங்க இன்ஃபிளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் யோசிக்கணும். அதனால தான் இவ்வளவு இம்பார்ட்டண்டா இதை பேசணும். இங்க வந்து ஜாப் ஏறி இருக்குன்னு சொல்றான் ஜி. 143 ப்ரீவியஸ், இந்த மாசம் வந்து அதாவது 159, ஏதோ ஒரு சம்திங் ஒரு 16,000 ஜாப் ஏறி இருக்குதுன்றானுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டேட்டா வச்சு பார்த்தா ஸ்லைட் புல்லிஷ். டாலர் வந்து ஸ்லைட்டா ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு இந்த டேட்டாஸ் வச்சு பார்த்தா. இவ்வளவுதான் ஜி. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ஈக்குவலா இருக்கு. இங்க எப்படின்னா ஒரு பெருமூச்சு விட்டு போனாங்க, நல்ல வேலை ஏறல அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? எப்படியோ மெயின்டைனாவது பண்ணிட்டோம்டான்ற மாதிரி தான் இது. அதுக்காக தலைவர் பேசுறாரு, அது 11 மணி பிஎம்னு போட்டிருக்கு. இது எல்லாமே என்னோட இந்தியன் டைமிங்ஸ், உங்க டைமிங்ஸ்ல வேற மாறும். நீங்க யூடிசி -7 தானே? வருதுங்களா உங்க டைமிங்ஸ்? உங்களுக்கு இப்படிதான் ஒரு வீக்கை பிளான் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்பவுமே செகண்ட் வீக் வந்தோடனே சிபிஐ வரும் ஜி. உஷாரா இருக்கணும். செகண்ட் வீக்னாலே சிபிஐ வந்துடும். இன்ஃபிளேஷன் டேட்டா பத்தி பேசுவாங்க. சரிங்களா? இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு போகுது. சிபிஐ வந்துடும். டேட்டா இன்னும் அப்லோட் ஆகல, ஃபோர்காஸ்ட் எவ்வளோ வரும்னு அதை பார்க்கணும் நீங்க. சிபிஐ வெனஸ்டே வந்தாலே பிபிஐ வந்துடும், அப்படியே கிளைமும் வரும். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது தேர்ட் வீக்ல எஃப்ஓஎம்சி வரும். கவனிட்டா பாருங்க. ஃபெடரல் ஃபண்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி பேச போறோம். இது மாசத்துக்கு 8 வாட்டி, வருஷத்துக்கு 8 வாட்டி தான் வரும். ஒரு 4 மாசம் வராது. அப்பெல்லாம் நீங்க தேர்ட் வீக்ல வந்து என்ன இருக்காது. சரிங்களா? இந்த டேட்டா இது கொஞ்சம் முக்கியம். ஃபோர்த் வீக் நார்மலா இருக்கும், அடிச்சு தள்ளுவானுங்க. மேனுஃபேக்சரிங், அதாவது இயூனா ஜெர்மனோ பிரெஞ்சோ மட்டும்தான். அடுத்தது ஜிபிபி, அடுத்தது யூஎஸ்டி. அங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் வீக்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு நாள் வரும், சர்வீசஸ் ஒரு நாள் வரும். இங்க மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஒரே நாள்ல ஒன்னே வரும். டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் தான் டிஃபரன்ஸ். தெரியுதா? அங்க 300, இங்க 800. இது 50%. 800, ஆமா, இதுவும் 50 தான். இங்க வந்து 800 மேனேஜர்ஸ் கிட்ட சர்வே, அங்க 300 மேனேஜர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் இம்பாக்ட் அதோட லைட்டா இருக்கும். அவ்வளவுதான் ஜி. அந்த வீக்ல மிச்சதெல்லாம் எல்லாமே நார்மல் தான். இந்த ரீட்டைல் சேல்ஸ் எல்லாமே நார்மல் தான். ஒன்றும் பெரிய டேட்டாலாம் கிடையாது. சரிங்களா? இவ்வளவுதான். ஃபோர்த் வீக் வரும்போது மார்க்கெட் டல் ஆயிடும். தேர்ட் வீக்கே உங்களுக்கு எஃப்ஓஎம்சி இல்ல வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு 3வது வாரத்தை நோக்கி என்ன இருப்பானுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற எதுவும் பெருசா இருக்காது. இது கிளியருங்களா? இப்படிதான் நீங்க பாக்கணும். இவ்வளவுதான் செக்லிஸ்ட்.